அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது 2026ஆம் வருடத்தில் சேலம் அருள்மிகு கோட்டை மாரியம்மன் திருக்கோவிலோட ஆடித்தேர் திருவிழா பற்றின தகவல்களை, அதுக்கு முன்பாக இந்த திருக்கோயிலை பற்றி சில வரிகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சேலத்தில் சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பாக சேர நாட்டை சார்ந்த சிற்றரசர்கள் கோட்டை அமைத்து ஆட்சி செய்திருக்காங்க. அங்கு கோட்டை மாரியம்மன் கோயிலையும் ஒரு பெருமாள் கோயிலையும் அவங்க அமைச்சிருக்காங்க. இந்த அம்மன் கோட்டை வீரர்களோட காவல் தெய்வமாக விளங்கியிருக்கா. இந்த திருக்கோவில் சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டிருக்கலாம்னு நம்பப்படுது. இந்த கோட்டையில், அதாவது உதாரணம் சொல்லுவாங்க, கோட்டை பிறக்கையிலே கூட பிறந்த பெரிய மாறி, சேலம் பிறக்கையிலே சேர்த்து பிறந்த பெரிய மாறி என்ற சின்னப்ப கவுண்டரோட பாடல்கள் அம்மனோட மகிமையை மேலும் மக்களுக்கு எடுத்து சொல்லுது. சேலம் கோட்டை பெரிய மாரியம்மன் அருளே வடிவாக காட்சியளிக்கிறார். அன்னையோட சிரசில் தலையில் ஜுவாலா கிரீடம் அக்னி ஜுவாலையோட ஒளி வீசிட்டு இருக்கு. அந்த கிரீடத்தில் நாகம் படம் எடுக்கிறது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. 4 கரங்களோட அன்னை பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இவ்வளவு சிறப்புகள் மிகுந்த சேலம் கோட்டை மாரியம்மனோட ஆடி திருவிழா 21/7/2026 செவ்வாய்க்கிழமை அன்று இரவு 8 மணி அளவில் பூச்சாட்டுதலோட ஆரம்பமாகுது. 22/7/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலை 7 மணி அளவில் கொடியேற்றமும், 28/7/2026 செவ்வாய்க்கிழமை அன்று இரவு 7 மணி அளவில் கம்பம் நடும் நிகழ்வும் நடைபெற உள்ளது. 3/8/2026 திங்கட்கிழமையன்று இரவு 8 மணி அளவில் சக்தி அழைப்பு, 4/8/2026 செவ்வாய்க்கிழமையன்று காலை சக்தி கரகம், 5/8/2026 6/8/2026 இந்த 2 நாட்களுமே புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் பொங்கல் மற்றும் உருளு தண்டம் நிகழ்வு நடைபெற இருக்கு. 7/8/2026 வெள்ளிக்கிழமையன்று காலை 8 மணி அளவில் திருத்தேரோட்டம் நிகழ்வு நடைபெற இருக்கு. 9/8/2026 ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணி அளவில் சத்தாபரணமும், 11/8/2026 செவ்வாய்க்கிழமையன்று காலையில் 8 மணி அளவில் பால்குடம் நிகழ்வும் நடைபெற இருக்கு. அன்னை மாரியம்மனோட இந்த ஆடி திருவிழாவில் நாம் கலந்துக்கலாம், அவளோட அருளை பெறலாம். உங்களுடைய வாழ்க்கையில் சேலம் பெரிய மாரியம்மன், சேலம் கோட்டை மாரியம்மன் ஏதாவது திருவிளையாடல்களை நிகழ்த்தி இருந்தால் அதை சுருக்கமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யலாம். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யக்கூடிய உங்களுடைய அனுபவ பகிர்வு அவளை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கும் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் மிகுந்த வழிகாட்டுதலாக அமையும். இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.